உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 8ஆம் திகதி 1ஆம் மாதம் 2026 குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள். இன்று பஞ்சமி திதி, பூர நட்சத்திரம், சித்த யோகம், தேய்பிறை தினம். இன்றைய தினம் ராகு காலம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்ட நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உற்சாகம், ரிஷபம் போட்டி, மிதுனம் சாந்தம், கடகம் ஓய்வு, சிம்மம் ஆதாயம், கன்னி நட்பு, துலாம் இழப்பு, விருச்சிகம் செலவு, தனுசு கவலை, மகரம் பெருமை, கும்பம் எதிர்ப்பு, மீனம் பயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின், ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிறந்திருக்கக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்த்தோம். இன்றைக்கு கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வரன் இந்த ஆண்டு பூராக 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார். சனீஸ்வரன் 7ல் சஞ்சாரம் செய்தால் அதற்கு கண்டச்சனி என்று பேர். 7வது வீட களத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம். அதனால் கண்டச்சனி நடக்கக்குள்ள அதுலேயே உங்களுக்கு தெரியும், கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மத்தியில் பகை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனாலும் குரு பகவான் 10வது வீட்டில் பாதி காலமும் 11வது வீட்டில் மீதி காலம், அதாவது மே ஜூன் வரை குரு 10வது வீட்டிலையும் ஜூனுக்கு பிறகு 11வது வீட்டிலையும் சஞ்சாரம் செய்கின்றார். குருவினுடைய சஞ்சாரத்தினால பண வரவு உண்டு, ஆனாலும் வீண் செலவுகளும் உண்டு. ரெண்டும் இருக்குது. கையில் ஒரு பக்கம் காசு வந்து கொண்டிருக்கும், ஆனால் காசை சேமிக்க முடியாமல் வீண் விரயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் முதல் சொன்ன மாதிரி கணவன் மனைவியிடையே உறவுகள் பாதிக்கும். அதனால் கணவன் மனைவி என்கின்ற அற்புதமான உறவை புரிந்து கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிக்காமல்
வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் சண்டை பிடிக்காமல் அமைதியாக செல்லுங்கள். அதிகமான பிரயாணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பிரயாணங்கள், அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டம் இதுகளெல்லாம் வரும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே அமையும். உங்களுடைய தனிப்பட்ட திறமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. பல பேர் தங்களுடைய திறமைகளை அறிந்து அதை வெளிப்படுத்தி அதனால் பணம் சம்பாதிப்பார்கள் அல்லது பேர் புகழை சம்பாதிப்பார்கள். சில பேர் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தாமல், தங்களுடைய திறமையை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் அதை வீணடித்து விடுவார்கள். புதிய வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026 கன்னி ராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் ஒரு தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஐயா, இன்னொரு தொழில் செய்யணும், தாராளமாக செய்யலாம். நான் ஒரு வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கேன் ஐயா, பக்கத்தில் இன்னொரு கடை எடுத்து வியாபாரம் செய்ய போகிறேன், தாராளமாக செய்யலாம். நான் உத்தியோகம் செய்கிறேன் ஐயா, உத்தியோகம் செஞ்சு கொண்டே சைட்டில் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன், தாராளமாக செய்யலாம். புதிய முயற்சிகள் செய்வதற்கும், புதிய வியாபாரம் செய்வதற்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கும் இந்த 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்ற காலம். திடீர் பணவரவு உண்டு. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து, நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து காசு கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்கள், இவர்கிட்ட காசு கேட்க வேணும், அவர் எங்கே தரப்போகிற, சரி எதுக்கும் கேட்டு பார்ப்போமே என்று நினைச்சா நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அவர் உங்களுக்கு காசு தருவார். ஏதோ திடீர் பணவரவு வரது வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீடு, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் 11வது வீட்டுக்கு குரு வாரதுனால நீங்கள் நினைச்சது நடக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர் பகை நீங்கும். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலர்ஜி சம்பந்தமான நோய்கள், பல் சம்பந்தமான நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள், இந்த 3 விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வாமை, அலர்ஜி கண்டா ஒவ்வாமை, விஷ கிருமிகளினால் தொற்றக்கூடிய நோய்கள், பல் வலி வாரது, பல்ல புடுங்க வேண்டிய சூழ்நிலை, இது பல் நரம்பு சம்பந்தமான நர்வ் டிசீஸ், நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு, ஹார்மோன் உடம்புல உள்ள சுரப்பிகளில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் பரிசோதனை செய்து தெரிந்து கொள்ளுங்கோ. வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாக்கள் வீடு வாங்கலாம். வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாக்கள் வாகனம் வாங்கலாம். பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் பூமி வாங்கலாம். வீடு, வாகனம், நிலம் சம்பந்தமாக ஏதாவது இவ்வளவு நாளும் தடையாக இருந்துச்சு ஐயா, வாங்க முடியாமல் இருந்துச்சு, கையில் காசு இருந்தும் நல்ல வீடு அமையல்ல என்று நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது. திருமணம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான பிரச்சனை 11ல் குரு வந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் திருமண வயசில் இருந்தால் அவைகளுக்கு கல்யாணம் நடக்கும். பேரப்பிள்ளைகள் திருமண வயசில் இருந்தால் அவைகளுக்கு திருமணம் நடக்கும். அல்லது வீட்டில் வயசுக்கு வரக்கூடிய வயசில் பிள்ளைகள் இருந்தால் வயசுக்கு வருவினம். ஏதோ ஒரு சுப காரியங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே கன்னி ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அது புதுமனை புகு விழாவாக இருக்கலாம், கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ருதுசாந்தியாக இருக்கலாம். ஏதோ நல்ல விஷயம் ஒன்றும் நடக்குது. பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும். அதான் நான் முதல் சொன்ன மாதிரி திருமண வயதில் பிள்ளைகள் இருக்கையா, என்னோட மகனுக்கு பொண்ணு பார்க்குறேன், சரி வரல, ஜூனுக்கு பிறகு சரி வரும். என்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டேன், பொருத்தம் இல்லை, ஜூனுக்கு பிறகு சரி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எதற்காகவும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கன்னி ராசிக்காரர்கள்
கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, சகிப்புத்தன்மையோடு இருங்கோ, விட்டு கொடுத்து நடங்கோ. எதற்காகவும் டென்ஷன் ஆகாதீங்கோ, டிப்ரெஷன் ஆகாதீங்கோ, உணர்ச்சி வசப்படாகும். வண்டி வாகனம் ஓட்டைக்குள்ள கவனம். 7ல் சனி இருக்குன்னு நான் முன்னுக்கே சொன்னேன். வண்டி வாகனம் ஓட்டைக்குள்ள ஹெல்மெட் போட்டுக்கொள்ளுங்கோ, சீட் பெல்ட் போட்டுக்கொள்ளுங்கோ, விரைவாக செல்லாதீங்கோ, ரேஸ் ஓடாதீங்கோ, போட்டி போட்டு ஓடாதீங்கோ, கொஞ்சம் கவனமாக இருங்கோ. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 10ல் குரு வந்தால் பதவி உயர்வு இருக்குது, சம்பள உயர்வு இருக்குது, பதவி உயர்வு, நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் உத்தியோகம் செய்தால் தொழில்துறையில், வியாபாரம் செய்தால் வியாபாரத்துறையில் ஏற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்கோ. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கோ. பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸுக்குள்ள சின்ன மனச்சஞ்சலங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து நடங்கோ, சமாதானமாக பேசுங்கோ, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தினால் எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து நடங்கோ. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. விநாயகர் வழிபாடு செய்து வாங்கோ. கன்னிராசிக்காரருக்கு 75% நன்மைகள் நடக்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.